So நம்ம என்ன discuss பண்ணோம் from the last video clips onwards we will continue, right? So that is not the right way. Cost நாம வந்து ஒரு local material யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி low cost ஆக்கி நாம என்ன செய்யலாம், கூடுதலான லாபம் வைக்கலாம். But it will not be a successful one. Why? You will be lose since your product quality is low, right? உங்களோட பொருளுடைய குவாலிட்டி குறைந்த பொழுது, right, you will lose customers. So it's not going to be a right way, right? ஆனால் அதனால profit maximization என்கிறது is not the ultimate goal, right? So how can you increase, then what is your ultimate goal? Ultimate goal is, right, SWM, right, shareholder wealth maximization. I'm sorry, shareholder wealth maximizations. Shareholder உடைய wealth maximization ங்கிறது எப்படி நடக்குதுன்னு சொன்னால், right, people are coming and investing on your shares. உங்க ஷேர்ஸ்ல வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ யூ பே டிவிடெண்ட், ரைட்? நல்ல டிவிடெண்ட் பே பண்றீங்க, ரைட்? தேர்ஃபோர் உங்களோட ஷேர்ஸுக்கு வந்து ஸ்டாக்குக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஹை ரேட் இருக்குது. தேர்ஃபோர் நான் ஏற்கனவே சொன்னது தானே, அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக கூடும். ஏன்? You have number of shares, limited number of shares, but the demand is high, right? Automatically பங்குடைய விலை கூடும். விலை கூடுன்ற பொழுது you pay high dividend. In the meantime, your capital appreciation value is also high. Thereby, your return will become high, right? பங்கு கொடுக்கிற ரிட்டர்னும் வந்து என்ன செய்யும்? ஹையாக இருக்கு. இப்படி ஹையாக இருந்தால் என்ன நடக்கும், right? There will be a signal, right, for say company A. அதை பற்றி நம்ம ஹைஜி கொண்டு வந்தோம், ஹைப்போதெட்டிக்கல் கம்பெனி ஏடைய ஷேர்ஸுக்கு வந்து சரியான கிராக்கி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், ரைட், ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஷேர் பிரைஸ் என்ன செய்யும்? உயர்ந்து கொண்டே போகும். ஷேர்ஹோல்டர் வெல்த் மேக்ஸிமைசேஷன் எப்படி அச்சீவ் பண்ணப்படுதுன்னு சொன்னால், ஆக கீழே நான் போடப்பட்டு இந்த ஹைலைட் பண்றேன். The goal of financial management is to maximize current value per share of the existing stock. தற்போது இருக்கிற அந்த ஸ்டாக் ஷேர்ஸுக்கு வந்து அல்ல, ரைட், அல்ல ஸ்டாக்குக்கு வந்து மார்க்கெட் பிரைஸ் கூட கூட, ரைட், what will happen? Shareholder wealth maximization achieve பண்ணப்படும். This is the goal of the financial management. Right? So these are some questions. So another important part, agency problem, right? The relationship between stockholders and managers are called agency relationship. Such a relationship exists whenever someone, principal, hires another agent to represent his or her interests. In all such relationships, there is a possibility of conflict of interest between principal and agent. Such conflict is called agency. Such relationship is called agency relationship, right? So, இதை என்ன சொல்லிக்கனால், right? Agency problem, agency relationship என்ற விஷயத்தை நீங்க முதலாக உணரணும். யார் ஓனராக இருக்காங்களோ,
the shareholders. They hire the employees. அவங்க தான் என்ன செய்யறாங்க, எம்ப்ளாயிஸ் அவங்க சார்பா வேலைக்கு அமர்த்துறாங்க. ஷேர்ஹோல்டருடைய நோக்கம், right, earn more profit and maximize their wealth, right, maximize their wealth. அதற்காக பணியாற்றுறதுக்கு தான் என்ன செய்யறோம், மேனேஜர்ஸ் ஹையர் பண்றோம், எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றோம். they are also working for that. But சில வேளைகள்ல சில சந்தர்ப்பங்கள்ல உரிமையாளர் மேக்சிமைஸ் பண்ணணும் ப்ராஃபிட் என்று நினைக்கிற நேரம், அதற்காக உழைக்கின்ற இந்த முகாமையாளர்கள், அந்த நிறுவனத்துடைய அர்ப்பணிப்புடைய ஊழியர்கள் தங்களுடைய பெனிஃபிட்டும் அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்துல வேலை செய்ய ஒழிக்கிற போது சில வேளைகள்ல அந்த கன்ஃப்ளிக்ட், முரண்பாடு ஏற்படுது. ஷேர் ஹோல்டர் தங்களோட லாபம் அதிகரிக்கணும் என்று நினைக்கிறாங்க, அதே நேரம் மேனேஜர்ஸ் தங்களுக்குரிய சாலரிஸ், தங்களுக்குரிய அதர் பெனிஃபிட்ஸ் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று தாங்கள் ஒரு நோக்கத்தோட வேலை செய்வாங்க. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன செய்யலாம் சொன்னால், பெனிஃபிட்ஸ், சாலரிஸ் எல்லாத்தையும் அதிக கூடுதலாக வழங்க வலிக்கிறதுல, ரைட், ஷேர் ஹோல்டருடைய ப்ராஃபிட் குறைவடையும். இந்த இடத்துல there's a chance for the conflict. That is called agency problem. So agency சம்பந்தமா நீங்க படிச்சிருப்பீங்க, right? There is a principle, right? முதல்வர் and the agent, முகவர். Shareholders, they are the principal, right? யார் அவங்க வேலைக்கு ஹையர் பண்ணி அமர்த்துறாங்களோ, the managers and the employees, they are the agent, right? இரண்டு பேரும் ஒரே நோக்கத்தோட செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது, right, at a certain point, right, profit maximize பண்ணி wealth maximize பண்றது அவங்களுடைய நோக்கமாக இருந்தாலும், right, the managers and the employees, they want high salary, they want high benefit from the organizations. ஷேர் ஹோல்டருக்கு ஒரு பிரச்சனை வரும், ஹை salary ஹை பெனிஃபிட் கொடுத்தால் அவங்களுடைய டார்கெட், ரைட், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் குறைவடையலாம். ஸோ தேர்ஃபோர் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் கால்ட் ஏஜென்சி ப்ராப்ளம், ரைட்? ஸோ ஐ கோ பேக் டு த ப்ரீவியஸ் ஸ்லைட். I go back to the financial goal of financial management. This slide. So the main goal is to maximize the shareholders' wealth, right? In other words, it's increasing the current value of shares, the current value of the share. Okay. There are some other possible goals. One is survival. ஒரு நிறுவனம், ரைட், மார்க்கெட்ல சர்வைவ் பண்ணணும், ரைட்? சர்வைவ் பண்றதா இருந்தா இட் நீட்ஸ் ஃபைனான்ஸ். ஸோ ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டுடைய ஒரு துணை நோக்கங்கள் இது ஒன்று சொல்லலாம். தீஸ் ஆர் பாசிபிள் கோல்ஸ். அவாய்ட் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரெஸ் அண்ட் பேங்க்ரப்சி. இன்னும் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரெஸ் வேர்ல்ட் வைடா ஏற்பட்டது, ரைட்? 2008 or something in Europe. இந்த ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? ஒரு உருக்கமான நிலை வருகின்ற பொழுது, மிகவும் நிதி நெருக்கடி அதிகரிக்கின்ற பொழுது நிறுவனத்துல, ரைட், mostly people will lose the job, right? The organization will lose the market shares, so everything will be collapsed down, right? இதை பாதுகாக்கிறதும், ஸோ இந்த நிலைக்கு வராம பாதுகாக்கிறது. இப்படி ஆகவும் மோசமான நிலையானால் உங்களுக்கு தெரியும், ரைட், bankruptcy situation will, then the organization has to face the bankruptcy situation, right? So இதுல இருந்து தவிர்ந்து கொள்றது, right, beat the competitions. If you are a marketing person, you know you will be having a target, right, how to beat your competitor. உங்களோட போட்டியாளரை எப்படி உளுத்தாடுறது, மீன் அவரை பீட் பண்ற.
நீங்க கூடுதலான மார்க்கெட் ஷேர் எப்படி கேப்சர் பண்ணலாம்ன்றது உங்களுடைய டார்கெட்டா இருக்கும் உங்க நிறுவனத்துல இன்னொரு முகாமியால. பட் as a finance manager you have to support it. Somebody is taking the presentation. Shall I stop the lectures? யார் இதுல கேறி விளையாடுறாள்? Erase it. Maximize the sales or market share. Minimize the cost. Maximize the profit. Maintain the maintain the steady earnings growth. So these are the possible goal of the financial management. Yes, somebody is disturbing the lectures. Shall I stop it? Who is that? One. Oh. Number 105, part-time. Can you mute your mic? Right? Who is trying to take over the presentation, right? Number 48. Okay. Right. So I'm going to wind up. Right? Before that, I will summarize. Right? So my target of this briefing session, right? These are the briefing. Quick look. Finance and என்னன்றது நீங்க விளங்கணும். நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி finance is a broad area, right? Then business finance or finance management, the financial manager. So now broad area னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம்? Financeங்கறது capital market and institution உண்டும் investment உண்டும் அதுக்கு what do you call business finance or corporate finance or financial management நாலாவது ஒரு பகுதியா இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் பிரிக்கப்படுகின்றது பார்த்தோம், ரைட்? ஸோ ஃபைனான்ஸ் என்ன, அதே நேரம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் என்ன, நிறுவன ரீதியாக எப்படி ஃபைனான்ஸ் இருக்கிறது, தனியார் துறையில் எப்படி இருக்கு, அரசு துறையில் எப்படி இருக்கு, தனியார் துறையில் என்னென்ன வகையான நிறுவனங்கள் இருக்குது, இதெல்லாம் you would have studied in first year commercial awareness. What are the organizations, what are the type of organizations? So தனி வியாபாரம், பங்குடைமை, கம்பெனி அமைப்புகள் சொல்லி பார்த்துருக்கலாம், ரைட்? அரசாங்கத்தை பொறுத்தவரை பப்ளிக் ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ணப்படுது, ரைட்? திணைக்களங்கள், அமைச்சுக்களும் திணைக்களங்களும், அதே நேரம் கூட்டுத்தாபனங்கள், அதே போல ஸ்டாட்யூட்டரி போர்ட்ஸ், ரைட்? ஸ்டாட்யூட்டரி போர்ட்ஸ் எல்லா இடங்களையும் அரசு நிதி பயன்படுத்தப்படுது. அரசாங்க நிதி ரைட் ஃபைனான்சியல் ரெகுலேஷன்ஸுக்கு அமைவாக கையாளப்படுது. ஸோ இங்கேயும் நிதி இருக்குது, ரைட்? இந்த விஷயங்களை பார்த்தோம். அடுத்த பாயிண்ட், ரைட்? ஒன் இஸ் quick look of finance, second one is business finance, finance manager or finance management, corporate finance, third one forms of business organization, private, public, right? Then அது goal of financial management, goal of financial management நிதி முகாமைத்துவத்திலே இலக்கு என்னன்றதை நான் விளங்கப்படுத்தினேன், ரைட்? அதுக்கு பிறகு ஏஜென்சி ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி சொன்னேன், ரைட்? ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் இந்த கம்பெனி மெயின்லி பல வகையான நிறுவனங்கள்ல நிதி கையாளப்பட்டாலும் என்னுடைய இந்த பாடப்பரப்புல we are focusing with companies. Okay, so with this introduction or briefing, right? I didn't do the long lecture sessions, right? With this briefing, so I'm winding up this lecture.